ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா ரோட்டில் நின்று இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின விளாக்லேயே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி எனக்கு பர்சனலாக ஒரு ஒர்க் இருந்தது. அதுக்காக நான் மார்க்கெட் வந்திருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு பர்சனல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து கிளம்பி வந்தாச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இன்னுமே எனக்கு உடம்பு சரியாகலை. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா எஜெக்ட் பண்ணியிருக்கால, ஸோ அதுக்கு சாரி எடுக்கிறதுக்காக அண்ணன், பெரியம்மா, மாமா, அத்தெல்லாம் வராங்க. ஓகே, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்துறைக்கு பேக் சைடு. ஓகே, இன்னைக்கு என்ன எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷாப்பில் சரியான கூட்டமாக இருந்ததுனால ஓவர் சவுண்டாக இருந்தது. அப்படியே போட்டோன்னா அவங்களுக்கு இறைச்சலாக இருக்கும். அதனால தான் வாய்ஸ் கொடுக்குறேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரி இருக்காது, ஏன்னா உட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டு சேரி வந்து எங்கள் மாமா தான் சாய்ஸ் பண்ணாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் மாமா வந்து ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே ஒரு நாளுமே வரமாட்டாங்க. யாருக்குமே சாய்ஸ் பண்ணது கிடையாது. சொல்லப்போனால் எங்கள் அத்தைக்கு கூட ஒரு நாளுமே சாய்ஸ் பண்ணி கொடுத்தது கிடையாது. பட் இன்றைக்கி வந்து அந்த கலர் எடுங்க, இந்த கலர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஆச்சரியப்பட்டு தான் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும். நாங்கள் எடுக்கிற சாரீலெல்லாம் பூ போட்டிருந்தது. சாரினாலே ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். எங்கள் மாமா இது கொச்சான் இருக்கு, இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எங்கள் மாமாவுக்கு பிடிச்சதும் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த கலரையே நாங்கள் சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பிங்க் கலரில் தான் நிறைய வெரைட்டிஸான சாரீ கலெக்ஷன் நல்லா இருந்தது. பட் நாங்கள் அதை எடுக்காததுக்கு ரீசன் வந்து தாவாணி ஃபங்க்ஷனுக்கு பிங்க் எடுத்தாச்சு. ஸோ அந்த ரீசனால் தான் எடுக்கலை. இது வந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தான். இதுக்கு அடுத்து வந்து கிராண்டாக வந்து சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அத்தை பிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் துணி எடுக்கிறதுக்காக போகிறோம். எல்லாரும் நல்லா மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. நான் மட்டும் உடம்பு சொல்லாமல் சாடாக இருக்கேன். எதுக்குதான் இடம் கிடக்கு, இவ்வளவு இடத்த விட்டுட்டு அப்பாவுக்கு பட்டு சரி, அது சம்மந்தப்பட்டது எல்லாமே நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புற டைமில் அத்தை நமக்கெல்லாம் செட்டு சாரி எடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அத்தையும் நடந்தால் சாய்ஸ் பண்ணி சாரி எடுத்தோம். டோட்டலாக வந்து 6 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஷாப்பில் ஒரு குட்டி பையன் வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பப்ளு பின்னாலே ஓடி வந்தான். பட் பப்ளு வந்து அவனை விட்டு தள்ளி வந்துட்டான். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு சாரி எடுத்தது, அப்புறம் வந்து பாப்பாவுக்கு எடுத்தது, டோட்டலாக வந்து அது ஒரு அமௌண்ட் வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்து பேக் உண்டா. ஸோ அதனால் பேகு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்க, அக்கௌண்ட் வச்சு உட்கார்ந்தாச்சு. விளையாட் பண்ணாச்சு. முடிச்சாச்சா? பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சா? அப்படிங்க வா. இந்தாங்க, இதில் உட்காருங்க.
கீழே உட்காரு. பறக்க பார்த்து குடிச்சிட்டு இருக்கான் பேரு. கைஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ரோட்ல இருந்து சாப்பிட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பின்னால் வந்துட்டு இருக்காங்க எங்கள் மாமாவும் அத்தையும். வந்ததுக்கு அப்புறமா எந்த கடைக்கு போகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் போகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா முவிஷா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றப்ப அவள் சாப்பிடாம எப்படி சின்ன பிள்ளை. ஸோ அதனால அவங்க வந்ததுக்கு அப்புறமா கடையை டிசைட் பண்ணி சாப்பிட போவோம். நல்லா இல்லையா? ஓகே गाइस, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். டாடா பை பை. டாடா பை. ஓகே ஓகே. அது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் வச்சுதான் சாப்பாடு பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். சாப்பிடு. இது டே 2. சில்வர் பொருள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நானும் அத்தையும் வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து நான் கிராண்டாக சடங்கு பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி முன்னாலே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு எல்லாமே பித்தாளையில் எடுத்து கொடுக்குறதா பிளான் இருக்குது. ஸோ அதனால இப்போ சில்வர் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. தட்டையில இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஹைட்டாக இருக்கணுமா? ஆமாம் வேண்டாம். அப்போ இந்த ஹைட் ஓகேவா? ஆ இதெல்லாம் ஒரே ஆமாம் ரெண்டுமே சேம் தான். இந்த கடைக்கு லிஃப்ட் உண்டான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நல்லா கனமாவும் இருக்குல்ல. இது ஓகேவா? ஆமா குடம் தூக்குவேன். சின்ன வயசுல தூக்குவேன். இந்த குடத்தை எங்க தூக்கியிருக்கோம். சரி ஓகே. நல்லா இருக்கா? சதுர மாதிரி நல்லா தானே இருக்கு. இவ்வளவுதானா மாடலு? கையில வச்சிருக்கேன். இல்ல மைசூர் சென்ட்ரல் சோப்பு இந்த வடிவத்துல தானே இருக்கு. அது போறது போல அழகா இருக்குல்ல. சின்னதா ரவுண்ட் ஷேப் எல்லாருமே வச்சிருக்கிறதா? என்ன இந்தியன்னு எழுதிருக்கு. அதாவது எனக்கு பொதுவா அந்த பாத்திரத்து மேல ஆசையே கிடையாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு எனக்கு பல ஆசைகள். பாருங்க, இது எனக்கு பிடிச்சிருச்சு. இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ குடும்ப பெண் மணிகள்லாம் எவ்வளோ ஆசைப்படுவாங்க. அந்த பாத்திரம் வாங்கணும், அப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும். எல்லாமே வாங்கிட்டு பேர் போடுறதுக்காக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே நாங்கள் மேக்கப் செட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து எடுத்ததுனால வீடியோ கவர் பண்ணுறதுக்கு மறந்துட்டு எடுக்க முடியல. வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிற பாத்திரங்கள் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அத்தை நிறைய ஒவ்வொன்றுமே பார்த்து எடுத்தாங்க. தட்டு, கிளாஸ் இந்த மாதிரிலாம். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேன்சி ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. சூடாக பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம்.